என்ன தடைகள், என்ன முதல் கதவு, எந்த திசைகளை வெல்லப் போகிறார்? அனைவருக்கும் வணக்கம். இது பார்த்தீங்கன்னா நம்ம பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி இந்திய தேர்தல் ஆணையத்தில் நம்ம பதிவுக்காக கொடுத்துருந்தோம். ஒரு 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 குறிப்பிட்ட நேரம் எடுத்துக்கிட்டு அவங்க கொடுத்துருக்காங்க. அது ஒரு புறம். இது ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி. இப்போ நம்ம தலைப்பிலே பார்த்தீங்கன்னா இது மற்றும் ஒரு அரசியல் கட்சியாக, மாற்றத்துக்கான அரசியல் கட்சியாக, அது மாற்றத்துக்கான ஒரு முதல் படி அப்படி பார்க்குறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் மன்றங்களாக இருந்தவங்க இப்போ கட்சியாக மாறின தமிழக வெற்றி கழக தோழர்கள் இதை கொண்டாட்டமாக இன்றைக்கி பண்ணாங்க. அது நல்ல வரவேற்கக்கூடிய விஷயம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, முதல் கதவு திறந்துருக்குன்னா பல கதவுகள் இங்கே சாத்தி இருக்குதுன்னு அவர் சிம்பாலிக்காக சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ இந்த மாநாட்டுக்கே இப்போ அந்த அனுமதி கொடுத்துருக்காங்கன்ற பேரில் ஒன்று கொடுத்துருக்காங்களா, அது முழுமையான அனுமதி கிடையாது. அது பார்த்தீங்கன்னா ஒரு நிபந்தனையுடன் கூடிய ஒரு அனுமதி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா இப்போ சொல்லுவாங்களே, மாப்பிள்ளை இவர் தான், இவர் போட்டிருக்க சட்டை எண்டு அப்படின்ற மாதிரி இது முழுமையான அனுமதி கிடையாது. அதில் பார்த்தீங்கன்னா 21 கேள்விகள் கேட்டிருந்தாங்க. 21 கேள்விகள் நம்ம பதில் அளித்திருந்தா திருப்பி 21 நிபந்தனைகள் கொடுக்குறாங்க. 33 நிபந்தனைகள் சொன்னாங்க. 21 இல்லை, 21 நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க. இது என்னன்னா, ஏன் இவ்வளோ பயம், ஏன் இவ்வளோ தயக்கம்னு புரியல. இப்போ ஒரு மாநாடு நடத்துகிறாங்கன்னா அதோட உரிமை அவர் நடத்திட்டு போட்டோம். அதை ஏன் இவ்வளோ தூரம் மெனக்கெட்டு அதை தடுக்கணும்? அதை ஏன் இவ்வளோ தூரம் நீங்கள் கேள்விகள் அது பார்த்தீங்கன்னா இந்த கேள்விகள்லாம் மற்றவங்களுக்கு கேட்டிருக்காங்கன்னு தெரியாது. மாநாடு எங்கே நடக்குது, அதெல்லாம் நேரம்லாம் கேட்குறது சரியான கேள்விகள் தான். எத்தனை பேர் கலந்துக்குவாங்கன்னு கேட்குறாங்க. இதுக்கு முன்னாடி பல மாநாடுகளை நம்ம பார்த்துருக்கோம். இதுக்கு முன்னாடி இந்த கேள்விகள்லாம் மற்றவங்களுக்கு கேட்டிருக்காங்களா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி. எத்தனை பேர் வருவாங்க, ஆண்கள் எத்தனை, பெண்கள் எத்தனை, முதியவர்கள் எத்தனை? இப்போ ஒரு எக்ஸிட் கேட்குறது கரெக்டு சார். ஒரு எக்ஸிட் எத்தனை எக்ஸிட் வச்சுருக்கீங்க, நீங்கள் என்ன பாதுகாப்பு என்ன வச்சுருக்கீங்க, வேறு நீங்கள் பார்க்கிங் என்ன வச்சுருங்க, உணவு எங்கே தயாரிக்கிறீங்க, அது சுத்தமானதா சுகாதாரமாக, இதெல்லாம் கேட்குறது நார்மலாக இருக்குது. அந்த இடத்தின் உரிமையாளர் யார், அவர் பேர் என்ன, அவர் அனுமதி வாங்கியிருக்கீங்களா? இல்லை, உங்களுக்கு இப்போ விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்பட்டிருக்கு. ஒரு விநாயகர் சிலை எங்கே வச்சுருக்காங்க, அதுக்கு எப்படி அனுமதி பெறாங்க? ஒரு கிராமத்தில் கோயில் திருவிழாவில் ஒரு இசை நிகழ்ச்சி நடத்த வேண்டும் என்றால் கூட இன்றைக்கு காவல்துறையுடைய அனுமதி கேட்க வேண்டிய சூழல் இருக்குது. ஒரு திரை பிரபலமாக இருந்து கட்சியை தொடங்குகிறார், பல லட்சம் பேர் வருவார்னு நீங்களே சொல்கிறீங்க. அது நெடுஞ்சாலை அருகிலும் இருக்கிற ஒரு பகுதியாக இருக்கிறதுனால பாதுகாப்பு நாளை கொடுக்கணும். இல்லை, விஜய் அவர்கள் வருகின்ற பொழுது காண முண்டி அடிக்கிற கூட்டம், நீங்கள் சொல்கிறத விட கூட்டம் கூடுதலாக கூட வரலாம், அது கூட குறைச்சி இருக்கும். அப்படி இந்த இடத்துக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது தமிழ்நாடு காவல்துறையோட கடமை. நாளைக்கு ஒரு பிரச்சனைனா திரும்ப காவல்துறை மேலே தான் அந்த இது வரும். இந்த கேள்விகள்லாம் இயல்பானது தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி கட்சி ஆரம்பித்திருக்கிற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் சொல்கிறாரு, நான் கட்சி ஆரம்பித்தப்போ இது போல தான் பட்டியல் கேட்டாங்க, இந்த விளக்கத்தெல்லாம் கொடுத்தோம். விசிகாவுடைய தலைவர் திருமாவளவன் சொல்லியிருக்காரு, ஒரு மாநாடு நடத்துகிறப்ப இது போன்ற வருதெல்லாம் இயல்பு தான், இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைன்னு சொல்கிறாரு. இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல, இப்போ அவங்க இயல்புன்னே நம்ம எடுத்துப்போம். இப்போ இன்றைக்கி பதிவு செய்யப்பட்ட கட்சியாக தமிழக வெற்றி கழகம் வந்துடுச்சு. இப்போ அடுத்த டிபேட்டுக்கு நான் உங்களுக்கு தலைப்பு இப்பயே கொடுக்குறேன் பாருங்கள். எங்கேயுமே கொடியேற்ற விட மாட்டாங்க. ஒரு ஜனநாயக நாட்டில் அவங்களோட ஜனநாயக உரிமைகளை ஏன் நீங்கள் நசுக்கிறீங்கன்னு கேட்குறேன். நம்ம கட்சி கொடி அறிவித்த அடுத்த நிமிடத்துலேருந்து கொடியேற்ற முயற்சி பண்ணுறாங்க. அனுமதி வரைக்கும் எங்க அது மாதிரி வந்திருக்கா, புகார் வந்திருக்காது? ஆமா, நிச்சயமா நாங்க களத்துல சட்டத்துக்கு உட்பட்டு அனுமதி பெற்று அந்த இடத்துல கொடி ஏத்தலாம். விடுதலை சிறுத்தைகள் இந்த பிரச்சனை வந்துச்சு, அவங்களுக்கு இன்னமும் இருக்கு சார். அவங்க கூட்டணியில இருக்கிறவங்களே இருக்கும்போது நாங்க புதுசா சட்டத்துக்கு உட்பட்டு கூட்டணியில இருந்தாலும் இல்லாட்டினாலும் அரசியல் கட்சி நீங்க புதுசா தொடங்கினாலும் நாளைக்கு தொடங்க போறதா இருந்தாலும் சட்டம் என்று ஒன்று இருக்கு. ஒரு கொடிக்கம்பம் ஏத்தணும்னா அதற்கு என்ன வரையறைன்னு இருக்கு. அந்த வரையறையை மீறாம நீங்க கொடி ஏத்தலாம், யார் வேணாலும் ஏத்தலான்றது தெரியும் தோழர். என்ன சொல்றேன்னா, சட்டம் இருக்கு. அந்த சட்டம் அங்க செயல்படுத்தப்படுகிறதான்றதான் எங்களோட மிகப்பெரிய ஒரு கேள்வி. ஏன்னா அந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் சின்ன பசங்க. இங்கே சட்டம் ஒழுங்கு பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். அவங்க முறைப்படி போகிறாங்க, உங்களுக்கு அனுமதி கேட்குறாங்க. நீங்கள் என்ன கார்பரேஷனில் அனுமதி வாங்க சொல்கிறாங்க, போலீஸ் ஸ்டேஷனில் அனுமதி வாங்குறாங்க. அதே மாதிரி அவங்க இன்னும் மெச்சூர்டாக என்ன பண்ணுறாங்கன்னா, ஏற்கனவே ஒரு கட்சியோட கம்பம் இருக்குன்னா அதை விட உயரமாகவும் போல் அவங்க கம்மியாகவும் போல் அதுக்கு ஈக்குவலாக வைக்கிறாங்க. இவ்வளோ மெச்சூர்டாக இருக்கிற பசங்களுக்கு அனுமதி கூட எங்கேயுமே மறுக்கிறது இல்லை சார். மறுக்கிறது இல்லைன்னு தவறாக பதிவு பண்ணிட்டேன். அவங்க மறுக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம வச்சு கோர்வையாக பார்க்கும்போது இது நிபந்தனையுடன் கூடிய ஒரு இதுவாக தான் நம்ம பார்க்குற மாதிரி அது திறந்த மனதாக அவங்க கொடுத்த மாதிரி. காவல்துறையுடைய வழக்கமான நடவடிக்கையாக நீங்கள் அதை பார்க்கல, இல்லை மிகையாக இருக்கா, உங்களுக்காக தனியாக இருக்குங்கிறீங்களா? நிச்சயமாக இருக்குது.
இது வரவேற்கக்கூடிய விஷயம். இப்போ தடைகளை தகர்த்தெறிந்து கொடி உயர்த்தி அதுதான் தடைகள்னு சொல்றீங்களா? இப்போ இந்த மாநாட்டுக்கு தடைகள் வருது அப்படின்னு சொல்றீங்களா? அரசோ இல்லது ஆளுங்கட்சியோ தடையா இருக்குங்க? நிச்சயமா தடையா இருக்காங்க. நிச்சயமா இதில் வந்து எதுவுமே நம்ம வந்து மறுக்கிறதுக்கு இல்லை. இவங்க என்னன்னா அவங்கள வந்து நீங்கள் செயல்பட விட்டால் தானே சார் அவங்க எப்படி செயல்படுறாங்கன்னு தெரியும். களத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து ஒருத்தனை வந்து பந்தயத்தில் ஓட விட்டால் தானே தெரியும் எப்படி ஓடுறாங்கன்னு. ஓடுறதுக்கு முன்னாடி நீங்கள் தடைகளை போடுறதுன்றது இது ஜனநாயகத்தில் இது எந்த அளவுக்கு இது சாத்தியம்னு தெரியல. ஒரு புதிய கட்சியை தொடங்குற எல்லோரும் சந்திக்கிற ஒரு விஷயமா இல்லை. அது உங்களுக்கு மட்டும்தான் அந்த விஷயம் இல்லை, இருக்குல்ல? எல்லாருக்குமே இருக்கலாம் சார். இது கூடுதலாக இருக்குன்னு நான் சொல்ல வரேன். நான் இல்லை, கூடுதல் கவனத்திற்கு உள்ளாதுன்னு எடுத்துக்கலாம். இருக்கலாம், அப்படியும் வந்து இருக்கலாம். இயல்பா இருக்கு, ஆனா விஜய்ங்கிறதுனால கூடுதல் கவனத்திற்கு அது பேசு பொருளாகிறது. இருக்கலாம். ஏன்னா வரணும் சார், எல்லாருமே களத்துக்கு வரணும். களத்தில் வந்து இப்போ இன்னொரு புதிய கட்சிகள் வந்தாலே இன்னும் கூட நிறைய பேர் வரட்டும். வந்தால் மக்களுக்கு நல்லது தானே. ஸோ அதனால் வரலாம். உதவி தாங்க செய்கிறாங்க, நீங்கள் ஏன் அதை தப்பாக எடுத்துக்கிறீங்க? உதவி தான் செய்கிறாங்க. எங்களுக்கு எப்படிலாம் உதவி பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஆடியோ லான்ச்சு கூட அனுமதி கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா? இதுதான் இவங்க பண்ணுற உதவி. நம்ம வந்து இவங்களை வந்து எங்களுக்கு கேட்ட உடனே கொடுத்துருங்கலாம் சொல்ல, எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி எங்களுக்கும் கொடுங்கன்னு தான் சொல்ற மாண்டி. அதுதான் சொல்றாங்க. எல்லாருக்கும் கேட்ட கேள்விதான். இல்ல சார், கிடையாது சார். நாங்க அனுபவத்தின் அடிப்படையில் சொல்றோம், நீங்க யூகத்தின் அடிப்படையில் சொல்றீங்க. யூகத்தின் அடிப்படையில் சொல்லலாம், இருக்கிறத சொல்றேன். இருக்கிறத நீங்க சொல்றீங்க. ஆனா பார்ஷாலிட்டி பாக்குறாங்கன்றது உண்மை. இதை நம்ம சொல்லல, மக்களே இப்ப பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பார்ப்போம், அது போகட்டும். என்ன அனுமதி கொடுத்துட்டாங்க, அடுத்தடுத்து என்ன வருதுன்னு பார்ப்போம். நான் இப்போ தலைப்பு ஒட்டியே நான் வரேன். இது வந்து மாற்று கட்சியா மற்றும் ஒரு கட்சியான்னு பேசியிருக்கோம். இப்போ ஜல்லிக்கட்டுலாம் நீங்களே ஆரம்பிச்சதுனால நான் இப்போ பேச வேண்டிய கடமை. இதே அரங்கத்தில் நான் வந்து சென்னை மெரினா ஜல்லிக்கட்டு போராட்ட குழுவோட ஒருங்கிணைப்பாளர். இதே அரங்கத்தை நம்ம வந்து ஜல்லிக்கட்டை வந்து பேசியிருக்கோம். கிட்டத்தட்ட 800 பேர் மேலே வழக்கு போட்டாங்க, ஜல்லிக்கட்டு வழக்கு. நான் மட்டும்தான் வந்து அந்த ஜல்லிக்கட்டு வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கேன். நான் மட்டும்தான். இன்னும் கிட்டத்தட்ட 799 பேர் மேலே வழக்கு இருக்குது. 2017 இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. அதிமுக அரசாங்கம் வந்துட்டு போயிட்டாங்க, அதுக்கப்புறம் திராவிட அரசாங்கம் வந்துட்டு போயிட்டாங்க. சமூக நீதி நீங்கள் வந்து பேசுகிறீங்க, இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு ஒரு தீர்வுகள் இல்லை. நீங்கள் ஜல்லிக்கட்டை வந்து கொண்டாட்டம் பண்ணுறீங்க, எல்லாமே பண்ணுறீங்க. ஆனால் அந்த ஜல்லிக்கட்டுக்கு போராட்டம் பண்ணோட நிலைமை இன்னமும் நாங்கள் ஜல்லிக்கட்டு மைதானத்துக்கு வெளியில் தான் இருக்கோம். நாங்கள் வெளிநாட்டுக்கு போக முடியாது. வந்து குழுவாக வழக்கு வந்து போட்டிருக்காங்க. அதில் வந்து ஒரு 50 பேர் ஒரு குழுவில் இருக்காங்கன்னா 2 பேர் இறந்தே போயிட்டாங்க. அவங்க குழுவாக தான் போகணும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இதை வந்து இப்போ ஏன் தேவைன்றதுக்காக நான் வந்து சொல்கிறேன். நான் வந்து குற்றமாக இதை வந்து சொல்லலை. இதன் மூலியமாக அரசாங்கம் இதை கவனிக்க மாட்டாங்களும் ஒரு கருணை அடிப்படையில் தான் நான் இதை வந்து பேசுகிறேன். ஏன்னா எங்களுக்கு அந்த வலி இருக்குது. வலியை வந்து நான் அரசுக்கு ஒரு கோரிக்கையா முன்வைக்கிறீங்க. இது வந்து புரட்சியை நீங்க போராடுறது போடுறீங்க, ஆனா சொல்றீங்க இல்லீங்களா, போராடுனவங்களுக்கு வழக்கு இன்னும் ஆமா இருக்கு. இந்த மாதிரி இது வந்து ஒரு உதாரணம் தான். இந்த மாதிரி நிறைய இருக்கு. நீங்க ஃபார்முலா வந்து பந்தயம் வந்து நடத்துங்க, வரவேற்கிறோம், தாராளமாக நீங்கள் பண்ணீங்க. பரந்தூரில் மக்கள் வந்து இன்றைக்கி அவதிப்பட்டு இருக்காங்க. அந்த மக்கள் வந்து இந்த ஊரை விட்டே நாங்கள் போகிறோம், ஆந்திராவுக்கு தஞ்சம் போகிறோம்னாங்க. அதையும் கொஞ்சம் கவனத்தில் கொள்ளுங்கன்னு சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் நடக்கும்போது மற்றும் ஒரு கட்சி தான் வரட்டுமே, அது மாற்றத்துக்கான கட்சியாக இருக்கும். ஜனநாயகத்தில் அதுக்கு எந்த தடையும் இல்லை சார். சார் தடையே இல்லை சார், தடையே இல்லை சார். 2017 சார் 2017 ஜல்லிக்கட்டு முடிஞ்சு எத்தனை ஆண்டுகள் ஆச்சு சார்? எத்தனை ஆண்டுகள் ஆச்சு நீங்கள் சொல்லுங்கள். அரசாங்கம் நினச்சா அந்த வழக்கை வந்து உங்களுக்கு வந்து முடிக்க முடியாதா, இல்லை தள்ளுபடி பண்ண முடியாதா சொல்லுங்கள். இதெல்லாம் வந்து ஒரு அரசாங்கம் கவனிக்கல இல்லைங்களா? இப்போ வராத விஜய்க்கு நம்ம வந்து இவ்வளோ கேள்விகள் கேட்கணும்ல. ஆதரவு நிலைப்பாட்டில் நீங்கள் பேசுறீங்கல்ல, ஒரு அறிக்கையோ விட்டுருக்காரா? இல்லை சார், நான் சொல்கிறேன். அவர் எங்களுக்கு வந்து இந்த மாநாட்டில் எதுவும் வருவார் சார். அவர் அதை சொல்கிறேன், முழுமையாக இன்னும் களத்துக்கு வரல. அது கொள்கை பிரண மாநாடுன்னே சொல்கிறாரு. மாநாட்டுக்கு அப்புறம் நிச்சயமாக பேசுவோம். அவர் பேசாத பட்சத்தில் நாங்கள் அவரை நிச்சயமாக கேள்வி கேட்போம். இந்த அரசாங்கத்தை ஜல்லிக்கட்டு பரந்தூர் விமான நிலையம் குறித்தெல்லாம் ஒரு கொள்கை பிரகடனத்தில் இருக்கும், தீர்மானத்தில் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்க. வாய்ப்பு இருக்கு. மக்களோட பிரச்சனைக்காக தான் வரேன். நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் வந்து இதை வந்து ஜஸ்ட் லைக் தட் விஜய் வந்து நீங்கள் தட்டி விட்டுறாதீங்க, அவர் மாற்றும் ஒரு கட்சின்னு வந்து சொல்லாதீங்க. மாற்றத்துக்கான கட்சின்னு நான் வந்து அழுத்தமாக இங்கே வந்து பதிவு பண்ணுறேன். சரி.